இருக்க முடியுமா? ஓ இவங்க முடியுமா? நீங்களும் எடுங்க. The characters in the skit are fictitious and purely meant for entertainment and not to hurt anyone. So sit back and enjoy our software Samir. முருகா, இந்த காலத்தில் கலைஞர் வேலைக்கு கூட ஆள் கிடைச்சிட மாட்டேருக்குது, தமிழ் வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. முதலாளி வேற ஏதோ ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வரனாரு, படித்த பசங்களா இன்னும் காணா, எங்கே ஓடாருன்னு தெரியலையா? ஓ மாஸ்டர், முதலாளி வாங்க முதலாளி, வாங்க முதலாளி. ஒரு 4 ஐடி பசங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். படிச்ச பசங்களா? ஆமா முதலாளி, ஆமா முதலாளி. நீங்க வேணா பாருங்களேன், ஓம் சைவ ஹோட்டல் இருக்கிற நம்ம கடையோட பேரு ஓஹோ சைவ ஹோட்டல் மாத்த போறோம் பாருங்க, கூடிய சீக்கிரம் மாத்திடலாம் முதலாளி, மாத்திடலாம் முதலாளி. நம்ம காசு நிறைய வந்துன்னா வைக்கிற கல்லாப்பட்டி நம்ம கிட்ட இல்ல, பெரிய பட்டியா வாங்கினாரே. ஆமா முதலாளி, அதை பண்ணுங்க முதல்ல. வாங்க முதலாளி, நீங்க கல்லாப்பட்டியோட வாங்க, சும்மா வராது முதலாளி. ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா பக்கத்து கடையில் போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு வந்துடுங்க. முதல்ல கல்லாப்பட்டி நாளைக்கு அப்புறம் பார்க்கலாம். வாயோ உங்களோட போய் காட்டும் போது. வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். என்ன சாப்பிட்றீங்க சார்? சாப்பிட வரலையே. என்னங்க சார் ஹோட்டலுக்கு வந்து போட்டு சாப்பிட வரலன்றீங்க? ஏதாவது சாப்பிடுங்க. வேலைக்குங்களா? ஓ அந்த ஐடி கம்பெனி பாருங்க. எந்திரிங்க, எந்திரிங்க. என்ன பாரு, என்ன வேலை தெரியும் உனக்கு? நான் பிஎம். பிஎம்னா பிரைம் மினிஸ்டருங்களா? பிஎம்னா ப்ராஜெக்ட் மேனேஜர். ஓ ப்ராஜெக்ட் மேனேஜருங்களா? என்ன வேலை தெரியுமா உங்களுக்கு? இந்த ரிசோர்ஸ் பிளானிங்லாம் பண்ணி. ஓ சோறு போடுவீங்களா? போட மாட்டோம். அப்புறம் ரிசோர்ஸ் பிளானிங் பண்ணி போட்டு பிளான் பண்ணி வேலை செய்வோம். ஓ பிளான் பண்ணி. அதேதான். இந்த காலையில் அரிசி எவ்வளோ போடணும், பருப்பு எவ்வளோ போடணும், வீட்டுக்கு என்ன காய்கறி வாங்கிட்டு வரணும், அந்த மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டு செய்வீங்க. என்னென்ன வாங்கணும் செய்யணும்னு சொல்லுவேனே தவிர வாங்கிட்டு வர மாட்டேன். ஓ சொல்லுவீங்க. அருமையான வேலையா இருக்கும் போல தெரியுது. பிஎம்பி சர்டிஃபைட் அந்த வேலைலாம் செய்ய தெரியாது. பரவாயில்லைங்க. அப்படியே போய் உட்காந்து வச்சுக்கோங்க, நல்லா கட்டி இருக்கேன், பசங்க வருவாங்க, அனுப்பிவிடுறேங்க நான். அப்படியே சேரை எடுத்துட்டு போயிருங்க. ஆமா ஒரு கேளுங்க, தினம் கழுத்துல கயிறு இதை வச்சு ஒரு டம்ளரும் கூட தொடக்க முடியாது. நாளைக்கு இந்த மாதிரி டீசெண்டா ஒரு துண்டு கொண்டு வாங்க, சரிங்களா? அப்படியே போயிருங்க. என்ன பட்டு வாசங்களா தெரியல. இது யாரா? அது தாஜ்மஹால் சுத்தி பார்க்க வர்ற மாதிரி சோடியா வர்றாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க தம்பி, வாங்க தம்பி. எதுக்கு வந்துருக்கீங்க? ஹோட்டல்ல வேலைக்கு வந்துருக்கேன். ஓ நீங்களும் வேலைக்கு தான் வந்திருக்கீங்க? நாங்களும் ஹோட்டல்ல வேலைக்கு தான் வந்திருக்கோம். என்ன வேலை தெரியுங்க உங்களுக்கு? we are developers. என்னது தப்பா தட்டு வேலைங்க? தப்பா தெரியல சார், டெவலப்பர்ஸ். இப்போ வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒர்க் கொடுத்தாருன்னா அதை வந்து பெரிய லெவல் டெவலப் பண்ணி டெலிவரி பண்ணிடுவோம். ஓ யாரோ ஒருத்தன் முடிஞ்சு வேலை கொடுத்தாங்கன்னா இதை பண்ணுன்னு சொன்னாங்கன்னா பண்ணுவீங்க. ஆமா. நீங்களாம் எதுவும் யோசிச்சு பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் அப்படி உனக்காக தம்பி தேடிட்டு இருந்தேன் நான். சாம்பார் வைக்கிறது நீ தான் சரியான ஆள். இந்த மணியார் உனக்கு என்ன மணி தெரியா? மாஸ்டர் பாத்தீங்கன்னா இவங்களும் என்ன மாதிரி ஒரு டெவலப்பர் தான். அவங்களும் டப்பா தட்டுறாங்க தானே? அதேதான் மாஸ்டர். சரி ஓகே, நீ ஒன்று பண்ணுங்க, நீங்க போய் சாம்பார் வைங்க. ஓகே. உட்காந்துருப்பாரு இந்த மாதிரி இதை கயிறெல்லாம் கட்டிட்டு அவர் எடுத்து கொடுப்பாரு பருப்பெல்லாம். சாம்பார் வைங்க, அந்த அம்மிக்கு ரசம் வைக்க சொல்லுங்க. ஏன் அம்மி ரசம் வைக்க தெரியுமல்ல? ரசம் ரசமா? ஏமா இது ஓம் சைவ ஓடுங்க அவ்வளோ பெருசா போர்டு ஓடுங்க பார்க்கல நீங்க? அண்ணாவா? மாஸ்டர் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஷாலுமா கம், ஐ வில் ஹெல்ப் யூ. தம்பி சேஃப் கட்டு ஓடுறதுக்கு எதுக்கு வந்தீங்க? நான் இந்த டெஸ்டருக்கு அவர் ஒர்க் பண்ணார்ல அதே கம்பெனில தான் வரேன். இந்த டெஸ்ட்னா அந்த கரண்ட் பிடிக்கிற குச்சி விட்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலைலாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அப்புறம் என்ன தெரியும்? இந்த டெவலப்பர்ஸ்லாம் ஒழுங்கா ஒர்க் பண்றாங்களா அதான் பார்க்க. ஓ பராக் பார்க்குற வேலையா? அப்படி கவர்மா சொன்னீங்கன்னா தெரிஞ்சு இருப்பாரு. நீங்க என்ன செய்வீங்க? அவங்க ஒழுங்கா வேலை பண்றாங்களா இல்லையான்னு பார்த்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓ அவனே வந்து வேற யாரோ கொடுத்து வேலைக்கு தான் செய்யறான், அதை ஒழுங்கா செய்ய மாட்டான். அதை ஒழுங்கா செய்யறானா இல்லையா பார்க்கறதுக்கு நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு முதலாளி சொன்ன மாதிரி கடை ஓகோடு வந்து போட்டு தெரியுங்க. ஒன்று பண்ணு, அந்த பக்கம் அந்த பையன் பிள்ளை சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, ஒழுங்கா செய்யறாங்கன்னு பாருங்க, சரியா? Okay, Shaluma, this is how we are going to prepare sambar. I just don't know the map. I will help you. Okay, you don't get panic. தம்பி
மாஸ்டர் கூகுள்ல சர்ச் பண்ணி சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கேன். அறிவு கேட்டவனே, நான் சாம்பார் தான் வைக்கிட்டு நீ கூழ் வச்சுட்டு இருக்கிற. மாஸ்டர் கூகுள் அதுல இருந்து டவுன்லோட் பண்ணி கட் காப்பி யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கிளையண்ட் கொடுத்துடலாம். டோன்ட் வரி. ஐயோ முருகா, சாம்பார் வைடா நான் முட்டா கூழ் வைக்கிறேன் காஃபி வைக்கிறேன்றான். இவனை வச்சு நான் எப்படி சமையல் பண்ணி சாம்பார் ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? Master, everything I have added, but something is missing, I think. என்ன சொல்றாங்க மாஸ்டர்? ஆக்சுவலா ரசம் வைக்க சொன்னீங்கல்ல, ரசம் வச்சாச்சு மாஸ்டர். ஆனா அது ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அதான் என்னன்னு பார்த்துட்டு இருக்கேன் கூகுள்ல. ஆயிரம் கேட்டவனே, ரசம் உப்பு இருக்காது, இத்தனோடு உள்ளங்க எங்களுக்கு நக்கி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வேற போகுது. மாஸ்டர் சும்மா மாஸ்டர் போக்கார பையனா இருக்கணும், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் தம்பி. தம்பி தள்ளி நின்று சாம்பாருக்கு முடி விழுந்த போது நீ மட்டும் தலை விட்டு இருக்கிற. மாஸ்டர் இங்க பாருங்க, சாம்பாரோ ஒரே கலர்ல இருந்து ரசமோ ஒரே கலர்ல இருந்து சானிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் சோறு எதை போடுவீங்க? அது எதனா போட்டுக்கலாம் மாஸ்டர். என்ன பண்ற நீங்க? மாஸ்டர் சானிட்டி டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் ஃபங்க்ஷனல் டெஸ்டாச்சு பாஸ் ஆகணும்ல, அப்பதானே கொடுக்க முடியும். சரி பண்ணு என்ன பண்ணிக்கோ. மாட்டிட்டு நீங்க ஃபர்ஸ்டே ரசத்தை பார்த்த நீ, அதுக்கப்புறம் சாம்பாரே டேஸ்ட் பார்த்தேன். அதான் ரெண்டையும் பார்த்துட்டீங்களா? அதான் மறுபடியும் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு வந்துட்டு நீங்க எப்பறம் கண்டுபிடிப்ப உப்பு இருக்கா இல்லையா? ரெக்ரேஷன் டெஸ்ட் பண்ணல மாஸ்டர். ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி எல்லாம் நல்லா இருந்தா கொடுக்க முடியும். சாப்பாடு கூட ஓடுங்க கஸ்டமருக்கு. அது போடலாம், சாயங்காலத்துக்குள்ள போட்டுக்கலாம். ஏன் மத்தியான சாப்பாடுக்கு வர உனக்கு எப்படி போடுவீங்க? என்ன பண்ணி பண்ணுறீங்க? ஓகே, shall we not just put some spices and everything. சாம்பார்ல உப்பு இல்ல, உப்பு ஆட் பண்ணணும். உப்பு தானே இல்ல, வெயிட் பண்ணு. போட்டாச்சு. ஹலோ நான் கேட்டது உப்பு, பருப்பு இல்ல. யூஸ் கேஸ் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு. சும்மா தேவையில்லாம கொண்டு வந்து ஃபெயில் ஆயிடுச்சு, அதான் கேட்டேன். உப்பு வேணும். அவ்வளவுதான் ஒலிம்பிக் சரியா தேவையில்லாம இன்டர்வியூ ஆயிடுறா போய் ஐடியா வந்து பருப்பு வேணாம், உப்பு வேணும். சொல்லு. அதெல்லாம் No, உப்பு போடுல இல்ல these guys are crazy, you know. Just forget it. உப்பு போடுப்பா. போட முடியாதுங்கற. உப்பு போடு, உப்பு போடலன்னா டெஸ்ட் ஃபெயில் ஆனா டெலிவரி பண்ண முடியாது. அப்புறம் கிளையன்ட் கிட்ட பேசணும். சும்மா நின்று நீ சும்மா வேண்டியதா? என்னோட வேலை மேற்பார்வை பார்க்கணும். அவங்க சண்டை போட்டு முடிச்சு ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்ப கஸ்டமர்கிட்ட கொடுத்துக்கலாம். மேற்பார்வை பார்த்துக்கிட்டே இருந்தா சரியாயிருங்க. இப்படியே போய் நல்லா போய் மட்டும் உட்காந்து அதே ஒழுங்கா போய் நீங்க என்ன சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க நீங்க? மாஸ்டர் அவனே கேளு மாஸ்டர் உப்பு போடல மாஸ்டர், உப்பு இல்ல சாம்பார்ல. எப்படில குடுக்குறது கிளையன்ட்க்கு? வேணா தம்பி, உப்பு போடுங்க, உப்பு போட வேண்டியது ஏன் பருப்பு போடுங்க? மாஸ்டர் இதுதான் ஆரம்பத்துல சொல்றேன், கூகுள்ல டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்ல கேட்காம குறுக்க பேசிருக்காங்க மாஸ்டர். நீங்களே சொல்லுங்க மாஸ்டர். ஆனா அறிவு கேட்டவன உப்பு இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நக்கி பார்க்க வேண்டியது. இதுக்காக நீ கூகுள்ல போய் பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழே பண்ண வேணும். போ எடுத்துக்கடி வந்து மணி அப்படி ஓரமா போய் உட்கார். போ பெஞ்சிலே மாஸ்டர். அப்படி பெஞ்சில என்னையா கல்ல போட்டிலாம் காலியா இருக்குது, சாப்பாடு அப்படியே கிடைக்குது, ஹோட்டலும் காலியா இருக்குது. என்னையா பண்ணா முதலாளி? அதையா முதலாளி கேட்குறீங்க? பெரிய கதையாகி போச்சுங்க. காலையில் நீங்கள் ஒரு 4 பேர் படிச்சு பசங்க நினைச்சீங்கல்ல? ஆமா, அவனு வந்தானுங்க முதலாளி. அந்த ஒருத்தன் கழுத்துல கயிறுலாம் போட்டு வந்தானு இல்லைங்க மேனேஜர். அவன் ஒரு வேலை கொடுக்கலாங்க முதலாளி. இந்த இதா தாண்டி கலாஸ்கோப்பை கொடுத்து அப்படி மலா மேலே உட்கார வச்சு வச்சுக்குவாங்க. மேல் பாறையை பார்த்துட்டே இருப்பாங்க. டப்பா தட்டுறவனுங்களா? அப்படிதான் தாஜ்மஹால் சுற்றி பார்க்க வந்தாங்களா? சாம்பார் வைக்க வரணும் முதலாளி. உப்புக்கும் பருப்புக்கும் வித்தியாசம் தெரியலைங்க முதலாளி. அவனை வச்சு எப்படி முதலாளி சாம்பார் வைப்பேன்? நீங்களே சொல்லுங்க முதலாளி. பார்த்தாலே தெரிஞ்சிச்சியா அவன் பார்க்கறதுக்கே கடலை போடதான் ஆகியனுக்கு. இதெல்லாம் பரவாயில்ல முதலாளி. கடைசியாக ஒருத்தர் நினச்சிங்கன்னா முதலாளி சிஸ்டர்னு சொல்லிட்டு அவன் ஒன்று பண்ணான் முதலாளி. அவன் சரியான நக்கீரர் பரம்பரையாக இருப்பான் முதலாளி. காலையில் ரசம் வச்சவங்க முதலாளி. இவன் நக்கி பார்த்து கடைசி வரைக்கும் கஸ்டமருக்கு ஊற்றவே விடல முதலாளி. அதுவே பாதி தீர்ந்து வச்சு முதலாளி.